திமுகவில் இனி எல்லாம் நான் தான் என்று சட்டை காலரை தூக்கிவிட்டு சுற்றி கொண்டிருக்கும் உதயநிதி ஸ்டாலினை குனிந்து கும்பிடு போடாத முக்கிய தலைவர்களே இல்லை எனலாம். அவ்வளவு ஏன், சட்டமன்றத்திலேயே முன் வரிசையில் ஸ்டாலின் அமர்ந்திருக்க அங்க ஒரு கும்பிடு, அப்படியே 2 ஸ்டெப் மேலே ஏறி உதயநிதிக்கு ஒரு கும்பிடு என்று கும்பிடு குருசாமிக்களாகவே மாறி போயிருக்கும் திமுக எம்எல்ஏக்கள் உள்ளுக்குள் சம கடுப்பில் இருக்கிறார்கள் என்று ஏகத்துக்கும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. மறைந்த கருணாநிதி காலத்திலிருந்தே கட்சியில் பணியாற்றியவர்கள், கட்சிக்காக பாடுபட்டவர்கள் எல்லாம் அறிவாலய வாசலில் நின்று கொண்டும் உதயநிதியின் பிரச்சார வாகனத்தில் தொங்கிக் கொண்டும் தான் இருக்கிறார்கள். ஆனால் ஸ்டாலினின் மகன் என்ற ஒரே காரணத்தால் அரசியலுக்கு வந்து வெறும் 5 ஆண்டுகளில் அமைச்சராக உருவெடுத்திருக்கிறார் உதயநிதி. குறுகிய காலத்தில் பெரும் பதவி வந்தால் அதை எப்படி தக்க வைப்பது, எப்படி திறமையாக பணியாற்றுவது என்றெல்லாம் நினைக்காமல் சீனியர்களை ஓரங்கட்டுவது, கட்சியை கைப்பற்றுவது, முக்கியமானவர்களை முட்டுச்சந்தில் நிற்க வைப்பது என்று திமுகவையே அதகளப்படுத்தி குதறி கொண்டிருக்கிறார் உதயநிதி. உட்கட்சிக்குள் தான் இத்தனை பிரச்சனைகள் என்றால், கஷ்டப்பட்டு காங்கிரஸ் கட்சி கட்டி எழுப்பிய கூட்டணியையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது உதயநிதியின் பேச்சு. பேச்சா பேசின பேச்சு, இப்ப பேசி பாரு என்று வடிவேலு காமெடி போல திமுகவின் சீனியர்கள் தற்போது உதயநிதி மீது கோப கொந்தளிப்பை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இதன் வெளிப்பாடுதான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வேலூரில் நடந்த திமுக முப்பெரும் விழாவிலும் எதிரொலித்தது. மேடையிலேயே வைத்து உதய்க்கு அட்வைஸ் கொடுத்திருக்கிறார் கட்சியின் சீனியர் TR பாலு. கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் தம்பி, இல்லைன்னா கையில் கிடைச்சிருக்கிற பொருள் சுக்குநூறா உடஞ்சிரும்பா என்று வெளிப்படையாகவே எச்சரிக்கையும் செய்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த கட்சியினர் முகத்தில் எல்லாம் ஒரே ஷாக் தான். 10 ஆண்டு கால வனவாசம் முடிந்து இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், இப்போதும் வாயை வைத்து கொண்டு சும்மா இருக்காமல் இப்படி வம்பிழுப்பதால் ஒட்டுமொத்த கட்சிக்குமே பேராபத்து என்பதை எப்போதுதான் உணரப்போகிறாரோ சின்ன பையன், சாரி சின்னவர் என்று முணுமுணுத்தவர்கள்தான் ஏராளம். ஆக ஏற்கனவே கடுங்கோபத்தில் இருக்கும் திமுகவின் சீனியர்களை மேலும் மேலும் எரிச்சல் ஊட்டுகிறதா உதயநிதியின் நடவடிக்கைகள்? ஆர்வக்கோளாறாக தன் ஆருயிர் தோழர் அன்பில்லோடு சேர்ந்து கொண்டு அவர் செய்யும் அட்டூழியங்களால் திமுக மாவட்ட செயலாளர்களே மனம் நொறுங்கி போயிருக்கிறார்களா? பொதுக்கூட்ட மேடையிலேயே சீனியர்கள் அட்வைஸ் கொடுக்கும் அளவுக்கு ஆட்டம் போடும் உதயநிதியின் பக்குவமற்ற பேச்சால் திமுக சில்லாக உடைய போகிறது. இந்த உண்மை தெரிந்ததால் தான் உதயநிதி மீது சம கடுப்பில் இருக்கிறார்கள் திமுகவின் சீனியர்கள் என்று உண்மையை போட்டு உடைக்கிறார்கள் உடன்பிறப்புகள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.